இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, யோவான் அதிகாரம் 8 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசுவை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியிலே நடப்பானாம். அவங்க வாழ்க்கையில இருள் இருக்காதாம். ஆம், அன்பு சகோதர சகோதரி, இது உண்மை. வேதாகம் சொல்ற வார்த்தைகளெல்லாம் உண்மை. இயேசுவாண்டவர் சொல்ல வார்த்தைகளாம் சத்தியம். எங்க வாழ்க்கையில கூட, என் வாழ்க்கையில கூட, நான் பிறக்கும் போதே கிறிஸ்துவ குடும்பம் கிடையாது, இந்து குடும்பம் தான். ஏற்கனவே நான் சாட்சி சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத போது எவ்வளவோ போராட்டங்கள், தோல்விகள், பகைகள், சண்டைகள், விரோதங்கள், அவமானங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், இருள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் என்று இயேசு ஆண்டவர் எங்களை கொண்டாரோ, எங்களை அவர் பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டாரோ, நாங்கள் என்று அவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தோமோ, ஞானஸ்நானம் எடுத்து நல்ல ஒரு திருச்சபைக்கு போக ஆரம்பித்தோமோ, தேவ மன்னாவை, ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோமே, இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினால நான் அதை சொல்கிறேன். தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஒளியாக இருக்கிறார். எங்களுடைய பழைய வாழ்க்கையிலெல்லாம் ஒளிந்தது, பழைய சம்போஷணைகள்லாம் ஒளிந்தது, பழைய காரியங்கள்லாம் ஒளிந்தது. எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளி இயேசு ஆண்டவர் வந்துட்டாரு. எங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக அடைந்தது. இருந்தாலும் சில போராட்டங்கள், சில காரியங்களில் ஒரு போராட்டங்களோ, ஒரு சில காரியங்கள் இருந்து போராடி கொண்டு இருக்கலாம் எங்கள் வாழ்க்கையில். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை இருக்கும், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையே இருக்காது. திடன்கோல் அப்படின்றார். நாங்கள் திடமாக இருக்கோம். தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஒளியாக இருக்காரு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரி, தேவனை அறியாதவர் இருந்தாலும் நீங்கள் தயவு செய்து தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று அவரிடம் நீங்கள் சேருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளி உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பிரகாசிக்கும். உங்கள் வாழ்க்கையில் கவலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பயங்கள், மரண பயங்கள், வீழ்ச்சிகள், தோல்விகள், அவன் எல்லாத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை அழித்து போட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒளியை கொடுப்பார். தேவ பிள்ளைகளாக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் தொடர்ந்து ஜெபிங்க. நாம் உலகத்துக்கு ஒளியாக இருப்போம். ஏன்னா ஆண்டவர் நம்மளும் இருக்கிறார். அந்த ஜீவ ஒளியான ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்கள் ஒளியாக இருப்போம். அந்த ஜீவ ஒளியை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவோம். தொடர்ந்து ஆண்டவரை பிடித்துக் கொள்வர்களுக்கு ஒருபோதும் அவங்க வாழ்க்கையில இருள் இருக்காது, இருள் வாழாது. ஏன்னா எட்டர்னல் லைட், அந்த பிரகாசம் உள்ள அந்த வல்லமையான இயேசு ஆண்டவர் ஒளி, ஜீவ ஒளி நம்ம வாழ்க்கையில விட்டதுனால இனி இருள் கிடையாது. இதை பார்க்குற எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இனி இருள் இருக்காது. இயேசு ஆண்டவர் வந்துட்டார். ஆமேன்.